கொஞ்சம் டெக்னிக்கல் டாக் ரிவ்யூ பண்ண வேண்டிய எல்லாருக்குமே இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது அவங்களுக்கு புரியும். அண்ட் இஃப் யூ ஹாவ் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ளீஸ் டூ யூஸ் திஸ் ஆப். இட் ஹேஸ் சம் பவர்ஃபுல் கேப்பபிலிட்டி. நீங்கள் வந்து கரெக்டான யூஸ் கேஸுக்கு இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இட் வில் பி யுவர் support, or it will be like the most efficient tool you can ever come across. And there are two more apps. அது எனக்கு பர்சனலாக ரொம்ப யூஸ் இல்லை. ஒன் இஸ் பிக்சல் ஸ்டூடியோ, வேர் யூ கேன் டிஃபைன் அண்ட் கிரியேட் இமேஜஸ். அதாவது யூ கேன் ஜெனரேட் இமேஜஸ் ஏஐ யூஸ் பண்ணி. அண்ட் அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர். செகண்ட் திங் இஸ் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, விச் வில், இது எனக்கு தெரியல. அகெயின் நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற ஹேபிட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி யூஸ் ஆகுன்றதை நீங்கள் பார்க்கலாம். உங்களோட ஃபோனில் இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட்ஸை இட் வில் அனலைஸ், கேட்டகரைஸ், அதில் இருக்கிற கண்டென்ட் ஏதாவது இருக்குன்னா அதை வச்சு ஒரு சம்மரி கிரியேட் பண்ணி இட் வில் பேசிக்லி புட் தெம் இன்டூ சிமிலர் ஆர் ரிலேட்டட் பாக்ஸஸ். அப்போது நீங்கள் ரேண்டமாக வந்து ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி நிறையா ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்திருக்கீங்கன்னா அது எல்லாத்தையும் ஒரு பர்டிகுலர் கண்டெய்னரில் போட்டு அதை பற்றின ஒரு சம்மரி, அதுலேருந்து ஒரு இன்சைட் உங்களுக்கு கொடுக்கும். அகெயின் இட்ஸ் எவ்ரி திங் ஆன் டிவைஸ். எதுவுமே உங்களோட எந்த டேட்டாவுமே கூகுள் சர்வருக்கோ இல்லை அவுட் சைட் யோர் டிவைஸ் போகவே போகிறதில்ல. இதுதான் இந்த பிக்சல் 10ஓட ஏஐ கேப்பபிலிட்டியில் நான் ரொம்பவே பார்த்த ஒரு ஆச்சரியப்பட்ட ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லலாம். ஆல்சோ ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் ஃப்யூச்சர் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸுன்றது இதை சுற்றி தான் இருக்க போகுது. இந்த ஏஐ கேப்பபிலிட்டி ஆன் டிவைஸ் அப்படின்றது நாட் ஜஸ்ட் அ கிம்மிக் ஆர் ஒரு மார்க்கெட்டிங் டூல் கிடையாது. இதுதான் வந்து நெக்ஸ்ட் ஒரு ரெவல்யூஷனாக நான் பார்க்குறேன். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு இந்த ஏஐயை ஒரு டைமில் மார்க்கெட்டில் எப்படி பார்த்துட்டு இருந்தாங்கன்றது கூட நீங்கள் பார்க்கலாம். ரெடிட் அந்த மாதிரி ஃபோரம்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஆளாக இருந்தால், ஏஐ இஸ் நத்திங் பட் இஃபெல் ஸ்டேட்மெண்ட்ஸ், நெஸ்டட் இஃபெல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இது பண்ணால் இது நடக்கணும், இது பண்ணால் இது நடக்கணுன்ற மாதிரி ஒரு கண்டினியூஸ் லூப் ஆஃப் இஃபெல்ஸ் தான் வந்து ஏஐ. அதை தான் இவங்க வந்து இப்படி ஹைப் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். டு சம் எக்ஸ்டென்ட் அப்படி தான் இது ஸ்டார்ட் ஆன மாதிரியுமே கூட ஃபீல் ஆகலாம். அதாவது த ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் தீஸ் ஜிபிடி மாடல்ஸ் அண்ட் எல்எல்எம்ஸ். ஆனால் இப்போது இன் 2025 ஏஐயோட கேப்பபிலிட்டியை நிறையா இண்டஸ்ட்ரீஸ், நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய கம்பெனிஸ் வந்து உணர்ந்துட்டாங்கன்னு சொல்லலாம். இன்னமுமே நிறையா குப்பையான ஏஐ டூல்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. ஐம் நாட் கோயிங் டு ஹைலைட் ஆர் டாக் அபவுட் இட். ஆனால் இந்த ஆக்சுவல் வேல்யூ ஆட் பண்ணுற ஏஐ டூல்ஸ் தான் மார்க்கெட்டை மாற்ற போகுதுன்னு சொல்கிறல. எக்ஸாம்பிள், உங்களோட ஃபோனில் வந்து நீங்கள் ஒரு அலாம் செட் பண்ணுறீங்க, ஆர் தெர் இஸ் அ லெட்ஸ் சே ரெக்கரிங் அலாம், அண்ட் நீங்கள் நைட் உங்கள் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்ற போது, இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்விட்சிங் ஆஃப், இட் மைட் பாயிண்ட் யூ தட் யூ ஹாவ் அன் அலாம், அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்விட்சிங் ஆஃப் it can do everything what a switched off mobile will do. அதாவது எக்ஸ்ட்ரீம் பவர் சேவர் மோட் அண்ட் ஃப்ளைட் மோட் எல்லாமே போகும். உங்களோட அலாம் அஃபெக்ட் ஆகாத வரைக்கும் அது பார்த்துக்கிட்டு, அண்ட் இட் won't give you a prompt, ஒரு கண்டிஷன் மாதிரிலாம் இல்லை. இட் வில் டிசைட் ஆன் ஓன். இதுதான் வந்து இந்த லோக்கல் ஏஐ டிவைசஸ் என்ன பண்ணுன்றதுக்கு நான் யோசித்த ஒரு சில எக்ஸாம்பிளில் ஒன்று. செகண்ட் திங், யோர் டைனமிக் ஃபோக்கஸ் மோட். இது என்ன தான் ஒரு சில ஃபோன்ஸ் இப்போ பண்ணுதுன்னு சொன்னாலும், அந்த லோக்கல் ஏஐ கேப்பபிலிட்டி வரும்போது யூ டோன்ட் ஈவன் ஹாவ் டு செட் அ மோட், யூ டோன்ட் ஈவன் ஹாவ் டு கான்ஃபிகர் எனிதிங். உங்களோட ஒர்க், உங்களோட யூசேஜ், ஹவ் யுவர் ஸ்க்ரீன் டைம் இஸ் ஆன் அண்ட் வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த ஆப், இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணி உங்களோட ஒர்க் டைமை அதுவே கண்டுபிடிச்சி அந்த டைமில் டிஸ்ட்ராக்டிங் ஆப்ஸை ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃபியூச்சர் இந்த டிவைசஸில் இருக்குது. You can even call this as some of the AI predictions that I have, but we can see them in the near future. நான் நியர் ஃபியூச்சர்னு சொல்லும் போது within the next 2 to 3 yearsல சொல்கிறேன். இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு ஏஐ கேப்பபிலிட்டி இருக்கிற ஃபோன்ஸில் நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். என்னோட மூணாவது ப்ரெடிக்ஷன் ஒன்று இருக்குது, விச் இஸ் மோஸ்ட்லி அரவுண்ட் பேட்டரி மேனேஜ்மெண்ட். ஏன்னா எல்லாருக்குமே இந்த மொபைல் டிவைஸில் இருக்க ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா பெட்டர் பேட்டரி அப்படின்றது. லெட்ஸ் சே ஆல்ரெடி அடாப்டிவ் பேட்டரி இந்த மாதிரி எத்தனையோ சார்ஜிங் மெக்கானிசம்ஸ்லாம் வந்துருச்சு. பட் இந்த லோக்கல் ஏஐ டிவைஸ் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். லெட்ஸ் சே யூ சார்ஜ் யுவர் டிவைஸ் அட் நைட் எவ்ரி டைம் அரவுண்ட் 10 PM ஆர் 11 PM. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு டைமில் தான் வந்து உங்களோட பெட் டைம் ரொட்டீன் எல்லாமே இருக்குது, ஆர் யூ புட் யுவர் டிவைஸ் டு சார்ஜ். அண்ட் ஒன் ஃபைன் டே யூ ஆர் நாட் சார்ஜிங் த டிவைஸ் பை 11 PM. அதாவது நீங்கள் வெளியில் இருக்கலாம், ட்ராவலில் இருக்கலாம், ஏதோ ஒரு ரீசன். யூ டோன்ட் ஹாவ் டு கோ அண்ட் மேனுவலி எனேபிள் பேட்டரி சேவர் ஆர் எனி திங். அந்த ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எங்கே இருக்கீங்க ஆர் யூ ஆர் நாட் இன் அ பொசிஷன் டு சார்ஜ் யுவர் டிவைஸ்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு
ஆட்டோமேட்டிக்காக அன்வான்ட் பேக்ரவுண்ட் ஆப்ஸை கட் பண்ண ஆரம்பிக்கும். நாட் இன் அ பெர்மனன்ட் வே, பட் அன்டில் த சுச்சுவேஷன் ரிட்டர்ன் டு நார்மல். இதுவுமே நான் எதிர்பார்க்குற ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபீச்சர் விச் தீஸ் ஏஐ டிவைசஸ் வில் ஹாவ் இன் த நியர் ஃபியூச்சர். இன்ஃபேக்ட் இந்த ஏஐ ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் நான் பிக்சல் டிவைஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே நான் வந்து நோட் பண்ணி வச்சுருந்தது. அதில் ஒன்று தான் இந்த கேமரா கோச் அப்படின்றது. நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுறீங்க, பட் பேக்ரவுண்ட் லைட்டாக இல்லை ஷேடோஸ் ஏதோ ஒன்று அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குன்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லும் அப்படின்றது. அண்ட் இந்த ஃபோனில் அது ஆல்ரெடி இருக்குது, விச் மீன்ஸ் நான் அந்த ரைட் பாத்தில் தான் என்னோடய ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குன்றது எனக்கு ஒரு அஷூரன்ஸாக கூட இருந்தது. இன்னொன்று ஒரு விஷயம், பர்சனலைஸ்ட் சம்மரிஸ் ஆஃப் யுவர் நோட்டிஃபிகேஷன்ஸ். Let's say you have multiple notifications and that on-device AI summarizes them and tells you exactly what is important to you. ஏன்னா ப்ரையாரிட்டி கான்வர்சேஷன்ஸ்லேருந்து வர எல்லா மெசேஜஸும் இம்பார்ட்டண்ட்டுன்னு கிடையாது. டிவைஸ்லேயே சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு அதில் இருக்கிற கீ இன்சைட்ஸை மட்டும் அழகாக எடுத்து சொல்லி, ஸோ தட் வென் யூ லுக் அட் இட் through multiple notifications, you will see what exactly is important. ஆப்பிள் இன்ஃபேக்ட் அதை தான் அட்வர்டைஸ் பண்ணிகிட்டு இருக்கான். 1.5 வருஷம் மேலே ஆச்சு, இன்னும் எதுவும் உருப்படியாக வரல. கூகுள் ஆர் ஆண்ட்ராய்டு ஆன் த அதர் ஹேண்ட் ஹேஸ் ஆல் தி பவர் டு இம்ப்ளிமெண்ட் தட். வில் see how it goes. இன்னொன்று ஒரு முக்கியமான ப்ரெடிக்ஷன் ஆர் இது விஷ்லிஸ்ட்னு கூட சொல்லலாம். எல்லாருமே வந்து இந்த பெட் டைம் ரொட்டீன் செட் பண்ணுற ஹேபிட்டில் இருக்கீங்க அப்படின்னா, let's say you set your bed time to start from 11 PM 10:30 என்ன டைமோ, அண்ட் அதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு 8 hours டார்கெட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அண்ட் சம்டே யூ ஹவ் நாட் ஸ்லெப்ட் பை தட் ரெஸ்பெக்டிவ் டைம். 10 PM நீங்கள் தூங்கலை, 11 PM நீங்கள் தூங்கலை, உங்கள் ஃபோன் இன்னும் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி மார்னிங் அலாமல் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 15 minutes ஆர் 30 minutes புஷ் பண்ணுற ஆப்ஷன். அதாவது ஜஸ்ட் லைக் தட் இட் வில் கம் அண்ட் யூ ஜஸ்ட் ஹவ் டு அப்ரூவ். யூ டோன்ட் ஹவ் டு கோ அண்ட் மாடிஃபை த ரொட்டீன். இன்ஸ்டெட் அந்த ஒன் ஆஃப் கேஸை உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்டாக கொடுத்து நெக்ஸ்ட் டே அலாமல் மட்டும் கொஞ்சம் தள்ளி கொடுக்கறதுனால யூ டோன்ட் கெட் டு லேக் யுவர் ஸ்லீப். அட் த சேம் டைம் யூ டோன்ட் ஹவ் டு மாடிஃபை த என்டையர் ரொட்டீன். இது ஒரு சின்ன கன்வீனியன்ஸ் ஃபீச்சர் தான். அண்ட் இது நான் நடக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஆர் எனக்கு இந்த ஃபீச்சர் கண்டிப்பாக வந்து ரொம்பவே தேவைப்படும்னு கூட நான் சொல்லலாம். தீஸ் ஆர் சம் ஆஃப் த ப்ரெடிக்ஷன்ஸ் ஆர் விஷ் லிஸ்ட் தட் ஐ ஹாவ் ஆர் ஐ ஹோப் around this AI enabled devices. Before I close, இந்த ஃபோனை நான் வந்து 66,000 odd அதுக்கு தான் நான் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அது எப்படின்றது சில பேர் கெஸ் பண்ணியிருக்கலாம் ஆப்வியஸாக. ஏன்னா இது ஒன்றும் ரொம்ப சீக்ரெட்டான ஒரு ட்ரிக்லாம் கிடையாது. இட் இஸ் பீயிங் டன் பை மெனி பீப்புள். நானுமே வந்து ரெடிட்டில் நிறைய இடத்துல இதெல்லாம் பார்த்துருக்கேன். விச் இஸ் பேசிக்லி எம்ப்ளாயி ஆஃபர். இஃப் யூ ஹாவ் சம் ஒன் யுவர் ஃப்ரெண்ட் ஆர் ரிலேட்டிவ் ஹூ இஸ் ஒர்க்கிங் ஃபார் கூகுள் and you can get an employee discount out of them. அதாவது அவங்களோட அக்கௌண்ட்டில் இருந்து when they place the order they'll get a flat 25,000 or 20,000 discount. One. Second thing, இந்த சில கிரெடிட் கார்ட்ஸ் எஸ்பெஷலி HDFC அண்ட் SBIயில் எப்போவுமே மேனுஃபேக்சரர்ஸ் ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. HDFC கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ யூ கேன் பேசிக்லி ரிலை ஆன் HDFC. அது மூலமாக ஒரு ஃப்ளாட் 11,000. அண்ட் இஎம்ஐ ஆஃபர் எடுத்தோம் அப்படின்னா த லாங்கர் த இஎம்ஐ யூ கெட் அ சேவிங் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக்கு. இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறீங்க அண்ட் லெட்ஸ் சே த 24 month இஸ் த லாங்கஸ்ட் இஎம்ஐ அப்படின்னா யூ வில் சேவ் 11,000 அப்படின்னு சொல்லுவான். அந்த 11,000 என்ன அப்படின்னா தே வில் ஜஸ்ட் கிவ் இட் அப் ஃப்ரண்ட். ஆனால் நீங்கள் அதை எனிவே பேங்க்குக்கு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். மேபி இட் இஸ் அ லாஸ் ஃபார் த மேனுஃபேக்சரர். ஆனால் உங்களுக்கு உங்கள் பாக்கெட்லேருந்து அந்த காசு அதோட அதிகமாகவே போயிடும் த்ரூ இன்ட்ரெஸ்ட், ப்ராசஸிங் ஃபீ அண்ட் இஃப் அட் ஆல் யூ மிஸ் எனி இஎம்ஐ த லேட் ஃபீ எல்லாத்துலேயும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொடுக்குற காசு காணாமல் போயிடும். ஆனால் அந்த இடத்துல HDFCயும் சரி நிறைய பேர் வச்சுருக்கிற ஒரு பிளான் என்ன அப்படின்னா யூ கேன் கேன்சல் யுவர் இஎம்ஐ. அதையும் நீங்கள் இந்த இனிஷியல் டேஸ்லேயே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ கூட ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ இந்த ஆஃபருக்கு நான் என்ன பண்ணுன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஐ ஹாவ் அன் HDFC கார்டு. இது என்னோட கிரெடிட் கார்டு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்கிட்ட 2 HDFC கார்டு இருக்குது. ஒன் இஸ் ரெகாலியா அண்ட் ஒன் இஸ் ஸ்விக்கி. அண்ட் ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட் ஹூ இஸ் ஒர்க்கிங் ஃபார் கூகுள். அவனை பற்றியுமே நான் என்னோட கூகுள் வீடியோவில் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருப்பேன். ஐ பேசிக்லி ரீச் டு ஹிம். நான் என்ன சொன்னேன்னா எனக்கு இந்த ஃபோன் வாங்கணுன்னு இருக்கேன், இஸ் தேர் எனி ஆஃபர், அண்ட் ஹீ சைட் எஸ். அவ்வளோதான். அண்ட் ஹீ பாட் த ஸ்ப்ளிட் அப். இந்த ஃபோனோட காஸ்ட் எவ்வளோ, அதில் எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் அண்ட் இந்த கார்டு ஆஃபர் போக எவ்வளோவில் வருது. ஹீ ஆல்சோ ஆடட் த இஎம்ஐ ஆப்ஷன். இஎம்ஐ ஆப்ஷன்றது 24 months இருந்தது, விச் ஐ வாஸ் நாட் வெரி ஓகே வித். அண்ட் நான் இதை உடனே சொல்லிட்டேன். இப்போ நான் இஎம்ஐயில் போகிறேன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்து நான் இந்த காசு எனக்கு வராதே. அப்போ நான் 66க்கு என்னோடய
ஃபோனை வாங்குற மாதிரி இருக்காது. அட் த எண்ட் இட் வில் பி 77,000. செகண்ட் திங், ஐ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ அ லாங் இஎம்ஐ. ஒரு ஃபோனுக்கு 2 இயர்ஸ் எவனா இஎம்ஐ போடுவானா அப்படின்றதில் தான் நான் கேட்டேன். அப்போ தான் ஹி எக்ஸ்பிளைன் தட் கேன்சல் த இஎம்ஐ த வெரி நெக்ஸ்ட் டே ஒன்ஸ் த பேமெண்ட் இஸ் அப்ரூவ்ட். அந்த ஒரு ட்ரிக்கை சொல்லி கொடுத்தான். என்ன அப்படின்னா சிம்பிள், நீங்கள் ஒன்ஸ் உங்களோட இஎம்ஐ ப்ராசஸ்க்கு நீங்கள் ஒரு பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அந்த ஹோல் அமௌண்ட் வில் கெட் டிடக்டட் அண்ட் தென் ஒரு 1 or 2 டேஸில் அந்த அமௌண்ட் வந்து திரும்ப உங்களுக்கு கிரெடிட் ஆகிட்டு இஎம்ஐயாக கன்வெர்ட் ஆகும். இந்த இஎம்ஐ கன்வெர்ட் ஆகிறப்ப தான் ப்ராசஸிங் ஃபீ, அதுக்கான ஜிஎஸ்டி எல்லாமே வந்து நடக்கும். அந்த இஎம்ஐ கன்வெர்ட் ஆன உடனே வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் ஜஸ்ட் கோ டு த ரெஸ்பெக்டிவ் பேங்க்ஸ் அப்ளிகேஷன் ஆர் கால் த கஸ்டமர் கேர். அந்த இஎம்ஐயை கேன்சல் பண்ணணும்னு சொல்லுங்கள். இஎம்ஐ கேன்சலேஷனுக்கு தேர் இஸ் அ சார்ஜ். இப்போ இந்த கேஸில் வந்து நான் 66,370 சம்திங்க்கு நான் இஎம்ஐ எடுத்துட்டேன், கன்வெர்ட் ஆகிடுச்சு. அண்ட் அதை நான் கேன்சல் பண்ணணும்னு சொல்லும் போது அரௌண்ட் 1,500 தே ஹவ் புட் அஸ் கேன்சலேஷன் சார்ஜ். அதை ஆட் பண்ணி நீங்கள் 69,000 ஆட் சம் அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஐ டிட் தட். இதில் என்ன நடக்கும்னா, நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 2 or 3 டேஸ்லேயே நீங்கள் பண்ணுறதுனால இட் இஸ் நாட் இஎம்ஐ க்ளோஷர், இட் இஸ் இஎம்ஐ கேன்சலேஷன். இந்த ஆர்டரில் வரும்போது என்ன ஆகிடுதுன்னா, ஒரு 1 வீக் நான் விட்டுட்டேன். 1 வீக் அப்புறம் என்னோடய ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது நான் பே பண்ண அந்த 66,000 இஸ் வென்ட் டு த பேங்க், அந்த மர்ச்சண்ட்டுக்கு போயிடுச்சு. அந்த அடிஷ்னல் 1,500 இருக்கட்டும், இஎம்ஐ கன்வர்ஷன் ஃபீ, அதுக்கான ஜிஎஸ்டி முதற்கொண்டுமே எல்லாமே எனக்கு ரீஃபண்ட் ஆகிடுச்சு. ஐ வில் ஆப்வியஸ்லி புட் த பேங்க் ஸ்டேட்மெண்ட். இது ரிலேட்டடாக இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸை நான் இங்கே வீடியோவில் போடுறேன். தட் இஸ் ஹவ் ஐ காட் திஸ் 1,10,000 rupees ஒர்த் ஆஃப் ஃபோன் ஃபார் 66,000. இந்த ஃபோனை 1,10,000 rupeesக்கு வாங்கினா இது எனக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அதை அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ளே கூட போக மாட்டேன். 1 lakh கொடுத்து ஃபோன் வாங்குற அளவுக்கு எனக்கு வந்து இன்னும் ஃபோன் அந்தளவுக்கு மெச்சூர் ஆகிடுச்சுன்னு எனக்கு எந்த நம்பிக்கையும் வரல. ஆனால் இந்த ப்ரைஸ் பாயிண்ட், அதாவது இந்த 66,000 ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இட் ஹாஸ் அ லாட் அண்ட் இட் இஸ் கைண்ட் ஆஃப் டிஃபைனிங் த ஃபியூச்சர் அப்படின்னு வரும்போது ஒய் நாட், ஆஸ் அன் என்தூசியாஸ்ட் ஒய் நாட் அப்படின்றது தான் என்னோட கேள்வியாக இருந்தது. ஸோ ஐ காட் தி அமௌண்ட், ஐ காட் த பெஸ்ட் டீல்ஸ் அண்ட் ரைட் டைம் எல்லாமே வந்து மேட்ச் ஆச்சு. அண்ட் தட்ஸ் ஹவ் ஐ காட் திஸ் ஃபோன் ஃபார் 66,000. இதே ஆஃபர் உங்களால் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அந்த 25,000 அதாவது எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் மட்டும் எல்லாருக்கும் அப்ளிகபிளாக இருக்காது. செகண்ட் திங், நீங்கள் இஎம்ஐயில் வாங்குறீங்க அப்படின்னா இது 66,000க்கு வராது. ஆப்வியஸாக நீங்கள் எடுக்கிற இஎம்ஐ பொறுத்து அந்த அமௌண்ட் மாறும். அண்ட் நீங்கள் இஎம்ஐ பே பண்ணுறீங்கன்னா அது பேசிக்காக ஆஃபர் கிடையாது, இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ட்ராப். அதுக்குள்ளே போகணும்னு அவசியம் கிடையாது. ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் தட். தேர்ட் ஒன் இஸ் கிரெடிட் கார்டு. இந்த ஆஃபருக்கு நான் யூஸ் பண்ணது ரெகாலியா, விச் கம்ஸ் வித் ப்ரீமியம் ஜாயினிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபீ. ஆனால் நான் அதை எப்படி ஃப்ரீயாக வாங்கினன்றதையும் என்னோடய வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் வேணும்னா அதை போய் பார்த்துக்கலாம். இந்த ஆஃபருக்காக நீங்கள் ஒரு கார்டுன்னு போய் வாங்காதீங்க. அது உங்களுக்கு வந்து வேறு சில கான்சிக்வன்சஸ் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. த டேட்டா ஷோஸ் தட். ஸோ பாட்டம் லைன், இஃப் யூ ஆல்ரெடி ஹாவ் அ கார்டு, இஃப் யூ ஆல்ரெடி ஹாவ் அ ஃப்ரெண்ட் ஆர் ரிலேட்டிவ் ஒர்க்கிங் ஃபார் கூகுள் அண்ட் இஃப் யூ ஆல்ரெடி ஹாவ் த ஃபைனல் அமௌண்ட் ஃபுல் கேஷில் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா, எஸ் யூ கேன் கோ ஹெட் அண்ட் பை திஸ் Pixel 10 Pro ஃபார் 66,000. ஃபைனல் நோட், இந்த பிக்சல் ஃபோன்ஸ் வந்து அவங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தே ஆர் டூயிங் சம் கேம்பெயின்ஸ், அந்த மாதிரி கூட சொல்லலாம். அதில் ஒரு பெட்டர் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, யூ கெட் 1 year ஆஃப் Google Gemini Pro வித் 2 TB ஆஃப் ஸ்டோரேஜ். இந்த 2 TB ஆஃப் ஸ்டோரேஜ்ன்றது எனக்கு பெருசாக படலை. பிகாஸ் ஐ ஆல்ரெடி ஹாவ் அ பிசி. என்னோட எல்லா பேக்கப்பும் பிசியில் தான் இருக்கும். அதில் ஆல்மோஸ்ட் 4.5 TB ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்குது. இந்த 2 TB ஆஃப் ஸ்டோரேஜ் நான் வந்து ஒரு ட்ராப் மாதிரி தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் ஒன்ஸ் யூ கெட் யூஸ் டு இட் ஆன் யுவர் ஃபோன், அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரதுன்றது கொஞ்சம் கஷ்டம். அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த 1 year ஆஃப் Gemini Proன்றது இட்ஸ் அ பிக் திங். நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு, லேர்ன் பண்ணுறதுக்கு, அண்ட் இஃப் நீடட் யூ கேன் கண்டினியூ த சப்ஸ்கிரிப்ஷன். 1 year எனிவே யூ கெட்டிங் ஃபார் ஃப்ரீ, ரைட்? இது ஒரு பெட்டர் டீலாக நான் பார்த்தேன். சில டோன்ஸும் இருக்குது. ஆப்வியஸாக வந்து நம்ம ஒரு ஃபோன் வாங்கும் போது ஃபோனுக்கு அவங்க நிறைய ஆஃபர் கொடுப்பாங்க. அங்கே விட்டது எல்லாத்தையும் வந்து அதோட ஆக்சசரிஸில் பிடிச்சிக்கலான்னு நினச்சிட்டு. ஸோ தே ஆர் செல்லிங் தேர் ஃபோன் கேஸ் ஃபார் அபவுட் 4,500, சார்ஜர்ஸ் ஃபார் அபவுட் 3,000, பேசிக் சார்ஜர் சொல்கிறேன். அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜர், அந்த ஸ்னாப் ஆக்சசரிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் சார்ஜிங் ஃபார் அ வெரி ஹை ப்ரைஸ். ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் தேட். அந்த ட்ரிக்குள்ளேயும் நீங்கள் விழுந்துடாதீங்க. அது என்னோட ஒரு ரெக்கமெண்டேஷனை கூட நான் சொல்லுவேன். இஃப் யூ ஆர் சம்மன் ஹூஸ் கம்மிங் ஃப்ரம் ஆப்பிள் என்விரான்மெண்ட் டு பிக்சல், உங்களுக்கு அந்த ஸ்விட்சுன்றது ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. ஃப்ரம் த விஷுவல் யூஐயிலேருந்து யூஸ் பண்ணுற அந்த ஸ்மூத்னஸ் எல்லாமே சொல்கிறேன். இஃப் யூ கம்பேர், நான் சொன்ன மாதிரி தான் 17 Pro Max அண்ட் Pixel 10 Pro தான் என்னோட ஒரு காம்படேட்டர் இதில் இருந்தது. I've experimented with 17 Pro Max in a showroom.
அண்ட் அது குடுத்த ஒரு ஃபீல எனக்கு இந்த ஃபோன் ஆக்சுவலா குடுத்தது. இல்லன்னே சொல்ல முடியாது. அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்ஸ் அண்ட் லாட் ஆஃப் செட்டிங்ஸ் விச் யூ கேன் யூஸ் அண்ட் விச் யூ கேன் ட்வீக் டு கெட் த iOS எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது iOSலேருந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு வரீங்கன்னா எடுத்தோடனே உங்களுக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணுற ஃபீலிங் இருக்கும். ஆப்வியஸாக நான் நத்திங்லேருந்து பிக்சல் வரும்போதே நிறையா ஃபீச்சர்ஸை வந்து நான் மிஸ் பண்ணுறேன்னே சொல்லலாம். அது கண்டிப்பாக iOS டு ஆண்ட்ராய்டு நடக்கும்போது இருக்கிற ஒரு காமனான திங் தான். ஆனால் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இங்கே எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் அதை பற்றி ஒரு தனி வீடியோவை கூட போடலாம். வாட் ஆர் ஆல் த ஆப்ஸ் தட் ஐ யூஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் த iOS எக்ஸ்பீரியன்ஸ் பட் ஓவரால் ப்ரொடக்டிவிட்டி. சிம்பிளாக சொல்லணும்னா நான் என்னோடய ஐஃபோன் வச்சுருந்த போது என்னோடய ஒர்க் லேப்டாப்லேயும் அதே ஆப்பிள் ஐடியில் தான் நான் சைன்இன் பண்ணியிருப்பேன். எனிதிங் தட் ஐ காப்பி ஆன் மை ஃபோன் அந்த கிளிப்போர்டில் இருக்கிறது என்னால் அங்கே பேஸ்ட் பண்ண முடியும். அண்ட் எனிதிங் தட் ஐ காப்பி ஃப்ரம் மை கம்ப்யூட்டர் அதாவது லேப்டாப்பில் இருக்கிறது என்னால் இந்த ஃபோனில் கொண்டாட முடியும். ஸ்க்ரீன் ஷேரிங் விச் இஸ் வெரி ஈஸி இன் ஒரு ஆப்பிள் ஈகோ சிஸ்டமில். வேறாஸ் ஒரு ஆண்ட்ராய்ட் டு விண்டோஸுன்ற இடத்துல நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ பிட் ஆஃப் அ பெயின் பாயிண்ட். நாட் எனி ஒன் கேன் டூ இட் ஈஸிலி அப்படின்னு சொல்லலாம். நேட்டிவ் சப்போர்ட் இல்லை. அதே மாதிரி இந்த எஸ்எம்எஸ் அண்ட் கால் சிங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவாக சப்போர்ட் கிடையாது. தேர் ஆர் சம் ஆப்ஸ் விச் வி கேன் யூஸ். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த ஆப்ஸ் எல்லாம் இப்போ ரொம்பவே மெச்சூர் ஆகிருக்கு. ரொம்பவே நல்ல ஒரு சீம்லெஸ்ஸான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியில் இருக்குது. இப்போ உங்களுக்கு இதெல்லாம் தான் உங்களோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் டு ஸ்டிக் டு iOS அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து பிரேக் பண்ணியாச்சு. நவ் யூ ஹாவ் அ ஃப்ரீ வில். நீங்கள் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்றது எந்த வித கன்ஸ்ட்ரெயின்ட்டும் இல்லாமல் யூ கேன் சூஸ். இஃப் யூ வாண்ட் ஆண்ட்ராய்ட் யூ கேன் ஹேவ் ஆல் யுவர் ஆப்ஸ். இஃப் யூ வாண்ட் iOS யூ கேன் ஸ்டில் ஹேவ் ஆல் யுவர் ஆப்ஸ். அவ்வளோதான். ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் iOSல இருக்கே தவிர iOSல இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸுமே ஆண்ட்ராய்டுக்கு வந்துருச்சு. இதை நான் ஆண்ட்ராய்டுக்கு அட்வொகேட் பண்ணுறேன்ற மாதிரி எதுவும் கிடையாது. ஐ ஜஸ்ட் ஹேட் iOS. அண்ட் இப்போ அவங்க கம்பெனி போகிற டைரக்ஷனுமே ஐ எம் ஹோப்பிங் அ பேங்க்ரப்சி சூனர் ஆர் லேட்டர். ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸில் ஆப்பிளுக்கு பிளாக்பெரிக்கு என்ன ஆனதோ அதுதான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் நான் ஆசையும் படுறேன். உங்களுக்கும் அதுதான் ஆசை அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வில் see how many ஆப்பிள் haters are in my சப்ஸ்கிரைபர் லிஸ்ட். ஐ திங்க் தட் இஸ் இட். இந்த ஃபோன் ரிவ்யூன்ற பேரில் நான் பெருசாக ஃபோனே காமிச்சிட்ருக்கேன். அந்த பீரோல் போடுற மாதிரி எதுவும் நான் பண்ணிடல. பிகாஸ் என்கிட்ட அந்த செட்டப் கிடையாது. ஒன் செகண்ட் திங், எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும்னு தான் நான் சொல்கிறேனே தவிர இட்ஸ் நாட் அ ரிவ்யூ, இட்ஸ் மை ஒப்பீனியன். நான் எல்லா இடத்துலையுமே இதை தான் சொல்லுவேன். நான் எனக்கு ஒரு பிடிச்ச புக்கோ பிடிச்ச படமோ பிடிச்ச டிவைஸ் எதை பற்றி சொல்கிறனாலுமே இட்ஸ் மை ஒப்பீனியன் ரேதர் தென் அ ரிவ்யூ. ஏன்னா ஃபுல் ஃப்ளெஜ் ரிவ்யூ பண்ணுறதுக்கு எவ்வளோ திங்ஸ் நம்ம பார்க்கணுன்றது இருக்குது. அண்ட் ஐ ஹவ் நாட் கவர்ட் தட் பார்ட். இப்போ கேமராலுமே கூட நான் போகிற இமேஜஸ்லாம் வச்சு நீங்கள் அதை ஒரு ரிவ்யூன்னு எடுத்துக்க முடியாது. கேமரா கம்பேரிசன் எடுத்துக்க முடியாது. இட்ஸ் ஹவு ஐ ஃபீல் வைல் யூஸிங் த ஃபோன். அவ்வளோதான். அந்த ஒரு ஒப்பீனியனோட நீங்கள் பாருங்கள். அண்ட் இட் அப்ளைஸ் ஃபார் எவ்ரி திங். இந்த ஃபோனில் வேறு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர் ஆர் ஒரு பெரிய விஷயம் உங்களால் இதில் பண்ண முடியும் பட் யூ ஹவ் நாட் கவர் தட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதாவது தெரியும் அப்படின்னா அதுவும் எனக்கு சொல்லுங்கள். ஈவன் ஐ எம் எக்ஸ்பெரிமெண்டிங் வித் தட். ஆனால் என்னோட பிளான் அப்கமிங் வீடியோ ஏதாவது ஒன்றுத்தில் டு டாக் அபவுட் த ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் தட் ஐ யூஸ். நாட் த ரெகுலர் ஒன்ஸ் பட் த அன்காமன் ஒன், ஓப்பன் சோர்ஸ் ஒன்ஸ், எஸ்பெஷலி ஃப்ரம் F-Droid ஆர் டைரக்ட்லி ஃப்ரம் GitHub. இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் எதெல்லாம் இருக்குது, வாட் ஆர் த திங்ஸ் தட் ஐ யூஸ் ஃபார் வாட் ஆர் ஆல் த பர்பஸ் அப்படின்றத ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டட் வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்றது ஐ ஹாவ் அ பிளான். வில் சி how it goes. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது பர்டிகுலர் ஃபீச்சர் ஆர் பர்டிகுலர் டிவைஸ் பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா எனக்கு தெரில அது வருமான்ட்டு. பிகாஸ் அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் ஐ பை தட் டிவைஸ் ஃபார் மை ஓன் யூஸ் கேஸ் அப்போ தான் வரும். இந்த சேனலுக்காக நான் எதுவும் வாங்கலாம் மாட்டேன். பட் உங்களுக்கு ஏதாவது லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள். அண்ட் ஏன் அது இம்பார்ட்டன்ட்ன்றதையும் சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை டு கவர். அட்லீஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையாவது இருக்குது அப்படின்னா ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் தென் கவர். இந்த சேனல் போகிற ஒரு பேஸ் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நாள் கழித்து வந்து ஒரு வீடியோவை நீங்கள் திரும்ப பார்த்தாலும் இட் ஷுட் ஆட் சம் வேல்யூ டு யூ. இது நாட் ஜஸ்ட் இந்த ஒரு நெக்ஸ்ட் 1 or 2 monthஸில் பார்த்தா தான் இந்த வீடியோவுக்கு வேல்யூன்ற மாதிரி இருக்கணுன்றது என் கோல் இல்லை. அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குனாலும் சொல்லுங்கள். ஐ வில் டெஃபினெட்லி ட்ரை டு கவர். உங்கள் எல்லாரும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய் பாய்.
கண்